Hey guys, welcome back to my channel. You're watching me on sheerusdining, you're following destiny. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு full day vlog தான் பார்க்க போறீங்க. full day breakfastல இருந்து டின்னர் வரைக்கும் என்னென்ன சமைச்ச சாப்பிட்டு எங்க போனேங்கற எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீடைலா காட்டியிருக்கேன். வீடியோ ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது. So full video skip பண்ணாம பாருங்க. இப்போதான் first time sheerusdining சேனலை பார்க்கறவங்க மறக்காம subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell icon-ஐயும் click பண்ணிக்கோங்க. so that நான் போற வீடியோஸ் எதையுமே நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னைக்கு போய் அம்மா வீட்ல தங்கி அரட்டையெல்லாம் அடிச்சிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து ரொட்டீன் லைஃப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம சேனலில் கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், அந்த vlog எல்லாமே நம்ம சேனலில் ரீசன்ட் டேஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். எங்கெங்கெல்லாம் போகணும், என்னென்னலாம் பண்ணணுங்கிற அந்த vlogs நம்ம சேனலில் இருக்குது. பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் காலையில் இட்லி அவிச்சிருந்தேன். தொட்டுக்கிறதுக்கு டிஃபன் சாம்பார் மாதிரி சிம்பிளாக ஒரு சாம்பாரும் தேங்காய் சட்னியும் செஞ்சுருந்தேன். சதாம் இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிறனால டைம் கொஞ்சம் நிறையவே இருந்துச்சு. ஸோ பொறுமையாக சாம்பார் சட்னி எல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு சதாம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்குமே கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. அதையும் முடிச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி மாப் பண்ணிட்டு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக அரௌண்ட் ஒரு 11:30 போல் கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன். இன்னைக்கான லஞ்ச் மெனு என்னன்னு கேட்டிங்கன்னா, மதுரை ஸ்டைல் ஆத்தென்டிக்கான மட்டன் தால்ச்சாவும் நெய் சோறு செய்யலாம் தான் இருக்கேன். இது ரெண்டுத்துக்கோட காம்பினேஷன் வேற லெவலில் இருக்கும். ஸோ இன்னைக்கு இது ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அதுதான் இன்னைக்கு லஞ்ச். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். அம்மா மட்டும் எப்பயாவது வீட்டில் தால்ச்சா செய்வாங்க. மற்றபடி ஹோட்டல்ஸோ கல்யாணத்துக்கோ போனோன்னா அந்த பிரியாணி கூட தால்ச்சாங்கிற ஒன்று நம்ம பார்க்கவே முடியாது. ஸோ அங்கே இது அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது. பட் மதுரையில் நீங்கள் எந்த ஹோட்டலுக்கு போனாலும் சரி, எந்த கல்யாணத்துக்கு போனாலும் சரி, தால்ச்சா இல்லாமல் பிரியாணி, சீரக சம்பா பிரியாணி செய்யவே மாட்டாங்க. ஸோ இங்கே வந்து நான் அடிக்கடி சாப்பிட்டதுனால எனக்கு அந்த டேஸ்ட் ஓரளவுக்கு பிடிச்சிருச்சு. சரி, இன்னைக்கு இதுதான் செய்ய போகிறேன். தால்ச்சா இப்போ நல்லாவே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நேற்று சதாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொன்னதுமே முடிவு பண்ணிட்டேன். சரி, நாளைக்கு லஞ்சுக்கு தால்ச்சாவே செஞ்சிடலான்னு சொல்லி ஸோ 2 பேருமே போய் வேணுங்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துட்டோம். மாங்காய் இப்போ சீசன் இல்லைங்கிறனால ஒரே ஒரு சின்ன மாங்காய் 40 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். தால்ச்சாவில் மாங்காய் போடலன்னா ஒரு ஃபுல்ஃபில்னஸே வராதுங்கிறனால தேடி அலைஞ்சு ஒரே ஒரு கடையில் ஒரே ஒரு மாங்காய் இருந்துச்சு, அதுதான் வாங்கிட்டேன். மட்டன் சேர்க்கலனா தால்ச்சாக்கு அந்த ஒரு வாசமே வராது. ஸோ எலும்பு கறி கொழுப்புலாம் சேர்த்து ஒரு 1/4 கிலோ மட்டன் வாங்கி அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அது போக கத்திரிக்காய், வாழைக்காய், மாங்காய், சவுச்சவுக்காய் எல்லாமே நிறைய சேர்த்து தான் எனக்கு தால்ச்சா வைக்க போகிறேன். காய்கறி நிறைய இருந்தால் தான் தால்ச்சாவோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். 1 கப் துவரம் பருப்புக்கு 1/2 கப் கடலைப்பருப்பு போட்டு நல்லா கழுவி குக்கரில் சேர்த்து வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே இப்போவே சேர்த்துணும். கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கழுவி வச்சிருக்கிற மட்டன், இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்துட்டேன்னா சூப்பராக வெந்துடும். இன்னொரு சைடு பாத்திரத்தை வச்சு நெய் சோறுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 3-4 டேபிள் ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து செஞ்சால் வாசம் நல்லாயிருக்கும். நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 பிரியாணி இலை சேர்த்து நெய்லேயே நல்லா பொரிய விட்டுறணும். நல்லா இதோட ஃப்ளேவர் இன்ஃபியூஸ் ஆனதான் நெய் சோறுக்கு ஒரு நல்ல வாசம் கிடைக்கும். ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன கட் பண்ணி இது கூட சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான், சில்லி பவுடர் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. இதெல்லாமே நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கு அப்புறமா ரஃபாக சாப் பண்ண 2 பழமான தக்காளியும் இது கூட சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்து பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணி நெய்ச்சோறு வித் வாட்டர் மெஷர்மெண்ட்டோட ஒரு ப்ராப்பரான ரெசிபி வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா சீக்கிரத்துலேயே அந்த வீடியோ மேக் பண்ணி நம்ம சேனல்லேயே அப்லோட் பண்ணுறேன். இப்போது இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாடை போனதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி ஃபுல்லாக புதினா கொத்தமல்லியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி இது கூட சேர்த்து ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா அருமையான ஒரு வாசனை வரும். இப்போ மெஷர் பண்ணி வச்சிருக்கிற வாட்டர் இது கூட சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு சீரக சம்பா அரிசியில் தான் நெய்ச்சோறு செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி எடுத்து 2 வாட்டி கழுவி ஊற வச்ச சீரக சம்பா அரிசியும் நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறமா இது கூட சேர்த்து மூடி வச்சுட்டேன்னா சூப்பராக நெய்ச்சோறு ரெடி ஆகிடும். இந்த சைடு பருப்பு நல்லா வெந்துருச்சு. மட்டனில் உள்ள கொழுப்புலாம் வெந்து தனியாக மேலே மிதந்துட்டு இருக்கு. கடலைப்பருப்பு ஃபுல்லாக வெந்துடக்கூடாது. நடுவில் கடிப்படும் போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஆல்ரெடி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிருந்த வெஜிடபிள்ஸையும் இது கூட சேர்த்து கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டேன். இன்னொரு சைடு நெய்ச்சோறு கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றி ஒரு 5 நிமிஷத்துக்கு தம்ல போட்டால் சூப்பராக எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இன்னொரு சைடு தால்ச்சாக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்து கட் பண்ணி வச்சிருந்த வெஜிடபிள்ஸையும் சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிருந்தேன். எல்லாமே நல்லா குழைவாக வெந்துருச்சு. கடைசியாக தான் மாங்காவை சேர்க்கணும், இல்லாட்டி மாங்காய் குழஞ்சு கரைஞ்சு போயிடும். சாப்பிடும்போது ஒன்று கூட கிடைக்காது, வெறும் தோல் மட்டும்தான் இருக்கும். அதனால மாங்காய் எப்போயுமே தால்ச்சால கடைசியாகவே சேருங்க. முன்னாடியே ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை ஊற வச்சிருந்தேன். இப்போ அதையும் கரைச்சி இது கூட சேர்த்து ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டு தால்ச்சாவை தாளிச்சு எடுத்துட்டோன்னா உங்கள் வீடு ஃபுல்லாக மதுரைக்காரவங்க கல்யாணத்தில் இருக்கிற மாதிரி கம்மன்னு ஒரு வாசலிக்கும் மட்டன் தால்ச்சாவே நான் ரெடி ஆகிட்டேன் சொல்கிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஆத்தென்டிக் மதுரை ஸ்டைல் மட்டன் தால்ச்சா எப்படி செய்யறதுங்கிற டீட்டெயில்டு ரெசிபி வீடியோ போட்டிருக்கேன். இப்போ ரீசெண்டாக தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. சமையல் முடிஞ்சிருச்சு. சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ண பாத்திரம் மட்டும் கொஞ்சோண்டு இருந்துச்சு,
அதையும் கையோட வாஷ் பண்ணி வச்சுட்டேன்னா வேலை முடிஞ்சிடும். தால்ச்சாவையும் தாளித்து விட்டுட்டேன். பாருங்களேன், தால்ச்சா பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குல்ல, செம்ம டெம்டிங்காக இருக்குது. பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்துச்சு. கடைசியாக சர்வ் பண்ணும்போது மேலே கொஞ்சம் கொத்தமல்லியால் தூவி சர்வ் பண்ணுங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். என்னோட வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். அதெல்லாம் இருக்கட்டும், நெய்ச்சோறு, மட்டன் தால்ச்சா எல்லாம் சரி. தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ் என்னதுன்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி வீட்டில் சைட் டிஷ்னு எதுவுமே செய்யலை. நெய்ச்சோறு அந்த தால்ச்சாக்கு சிக்கன் 65 சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ சதாம் நேத்தே நம்ம வீட்டு பக்கத்தில் புதுசாக நாட்டுக்கோழியில் சிக்கன் 65 செஞ்சு தர மாதிரி ஒரு புது ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அங்கே போய் வாங்கிட்டு வந்துடுறேன் என்கிட்ட முன்னாடியே கமிட் பண்ணியிருந்தனால நான் வீட்டில் சைட் டிஷ்னு எதுவுமே செய்யலை. நல்லா சுட சுட புளிப்பாக மாங்காய்லாம் போட்டு நல்லா காய்கறியெல்லாம் குலைவாக வேக வச்சு அந்த தால்ச்சாவை நெய்ச்சோறில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு. இந்த நாட்டுக்கோழி 65 அண்ட் போன்லெஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதுவுமே நல்லா இருந்துச்சு. பட் நாட்டுக்கோழிங்கிறனால கொஞ்சம் சக்கையாக தான் இருந்துச்சு. பட் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோமுங்கிறனால வெளியே எங்கேயும் போக முடியாது. ஸோ வீட்லேயே நிம்மதியாக ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டோம். கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டோம். அதுவும் 2 பேருமே இப்போ வீட்டில் இருக்கனால ஸ்வீட் ஏதாவது சாப்பிட்லான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் சதாம் நான் போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன்னு கிளம்பிட்டாங்க. நான் போகலைங்கிறனால எனக்கு ஃபோன் பண்ணி கால்லையே என்னென்ன ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. நான் எப்போயுமே பிளாக் கரண்ட் ஃப்ளேவர் தான் வாங்குவேன். பட் இந்த வாட்டி ஸ்ட்ராபெரி சீஸ் கேக்னு ஒரு ஃப்ளேவர் இருக்கிறதா சொன்னாங்க. சீஸ் கேக்கா, அப்போ அதையும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். நான் கார்னெட்டோவில் பிளாக் கரண்ட் தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். பிகாஸ் எனக்கு கார்னெட்டோவில் ஸ்ட்ராபெரி வித் சீஸ்னு ஒரு ஃப்ளேவர் இருக்கிறதே இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதும் கிடையாது, சாப்பிட்டதும் கிடையாது. அங்கே போய் பார்த்துட்டு சீஸ் கேக்னு படித்ததுமே ஞாபகம் வந்து சதாம் எனக்கு கால் பண்ணிட்டாங்க. ஏன்னா எனக்கு சீஸ்னாலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஐஸ்கிரீமில் சீஸ் ஃப்ளேவராக கண்டிப்பாக விட மாட்டேன், அதுதான் வேணும்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி அவங்களும் அதை வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா அருண் ஐஸ்கிரீம்லேயே பிளாக் கரண்ட் வித் சீஸ்னு ஒரு ஃபேமிலி பேக் ஒன்று இருக்குது. அது ட்ரை பண்ணவங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இருக்கிற ஐஸ்கிரீம்லேயே பெஸ்ட்டு ஃப்ளேவர்னால் பிளாக் கரண்ட் வித் சீஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது. சதாம்க்கு பக்கத்துலேயே ஃபேமஸ் ஜிகர் தண்டா இருந்துச்சு, அதில் ஸ்கூப் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சதாம்க்கு இந்த ஐஸ்கிரீம்லாம் விட அங்கே இருக்கிற ஐஸ்கிரீம் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆளுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ளேயே அது உருக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை ஃப்ரீசரில் போட்டுட்டோம். இப்போ என்ன ஸ்வீட் சாப்பிட்லான்னு பார்த்தப்போ தான் திருநெல்வேலியிலேருந்து வாங்கிட்டு வந்த திருநெல்வேலி ஹல்வா இருந்துச்சு. சரி, அதை சூடு பண்ணி சாப்பிடலான்னு சொல்லிட்டு சதாம் சூடு பண்ணிட்டு இருக்காங்க. நானும் கவுண்டர் டாப்லேயே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். இந்த திருநெல்வேலி ஹல்வா, இருட்டுக்கடை ஹல்வாலாம் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கனாலே அதில் சேர்த்துருக்கிற அந்த நெய், வனஸ்பதி எல்லாமே உறைஞ்சு ஹல்வாவே திக்காக கட்டியாக வெள்ளை கலரில் இருக்கும். அது அப்படி சாப்பிடவே கூடாது. என்னதான் ஹல்வாவே உடம்புக்கு நல்லதில்லைன்னு சொன்னாலுமே ஒன்ஸ் இன் ஒயில் சாப்பிட்லாம். அதுலேயும் சில சத்துக்கள்லாம் இருக்க தான் செய்யுது, இந்த கோதுமை பால்லாம் வச்சு செய்கிறனால. பட் இந்த மாதிரி கட்டியாக உறைஞ்சிருக்கிற நேரத்தில் சாப்பிட்டீங்க, அது உடம்புக்கு ரொம்பவே கெட்டது. அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்க டேஸ்ட் எதுவுமே நல்லாவே தெரியாது. இப்போ சதாம் டபுள் பாயில் மெத்தடில் நல்லா சூடு பண்ணிட்டாங்க. இப்போ பாருங்கள், அந்த கடைக்கே போய் சுட சுட அல்வா வாங்கி சாப்பிட்ற மாதிரி நெல்லுன்னு இருக்குது. இப்படி சாப்பிடும்போது அல்வா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். சூடு பண்ணும்போது பிரிஞ்ச எண்ணெயெல்லாம் விட்டுட்டு வெறும் அல்வாவை மட்டும் ஒரு பவுலில் எடுத்து போட்டுட்டாங்க. இப்போ சூடு பண்ணுறதுக்கு கொதிக்க வச்ச தண்ணியை வச்சு அல்வா சூடு பண்ண பாத்திரம் பிசு பிசுப்பாக இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணி கழுவிட்டு இருக்காங்க. வாங்கிட்டு வந்து ஐஸ்கிரீமை ஃப்ரீசரில் வச்சாச்சு. நான் போய் அல்வா சூடு பண்ணிட்டு வரட்டுமான்னு சதாம் கேட்டப்போவே வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா அதை சூடு பண்ணுறது அவங்க தான் பண்ணுவாங்க எப்போவுமே. ஆனாலுமே எனக்கு அது ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கணும். நீங்கள் போய் பண்ணணுமா, வேண்டாம் அல்வா வேண்டாம்னு சொல்லிட்டே இருப்பேன். பட் அவங்க போய் 5 மினிட்ஸில் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு வந்ததுமே சாப்பிட்றதுக்கு வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹல்வாலாம் சூடு பண்ணுறது, பாப்கார்ன் செய்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் சதாம் சோம்பேறித்தனமே பண்ண மாட்டாங்க, மெனக்கெட்டு செய்வாங்க. அதுக்கப்புறமா மத்தியானம் வாங்கியிருந்த சிக்கன் போன்லெஸ் நிறைய இருந்தனால ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கொஞ்சம் வச்சிருவோம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருந்தோம். இப்போ ஹல்வா ஓவர் ஸ்வீட்டாக இருக்கனால அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கூட கொஞ்சம் சிக்கன் 65 போன்லெஸ் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதுதான் உட்காந்து பண்ணிட்டு இருந்தேன். அது பண்ணிட்டு இருக்கும்போது கூட நினப்பு ஃபுல்லாக ஐஸ்கிரீம் மேலே தான் இருந்துச்சு. ஃப்ரீஸ் ஆயிருக்குமா இந்நேரம்னு. அப்புறம் போய் பார்த்தோன்னே நல்லா ஃப்ரீஸ் ஆயிருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து சதாம் எனக்கு அந்த கோனெல்லாம் பிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. சதாம் இன்னைக்கு ஃபேமஸ் ஜிகர் தண்டாலேருந்து ஸ்கூப் ஐஸ்கிரீம் வாங்கியிருந்தாங்க. அதுவுமே ஜிகர் தண்டா சாப்பிட்ற மாதிரி அதே ஃப்ரீஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கார்னெட்டோ ஐஸ்கிரீமில் ஸ்ட்ராபெரி சீஸ் கேக் ஃப்ளேவர் ட்ரை பண்ணுறேன். பேருக்கு சீஸ் கேக்னு போடாமல் உண்மையிலே அந்த ஐஸ்கிரீமில் சீஸோட ரிச்னஸ் தெரிஞ்சிச்சு, வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஆனால் இந்த கார்னெட்டோ சாப்பிடும்போதே கடைசியாக வெயிட் பண்ணுறது இந்த கீழே இருக்கிற சாக்லேட்காக தான். இது வேறு லெவலில் இருக்குல்ல. உங்களுக்கு முன்னாடியே கார்னெட்டோவில் ஸ்ட்ராபெரி சீஸ் கேக் ஃப்ளேவர் தெரியும்னா பிங்க் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறீங்கன்னா க்ரீன் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிவிட்டு இதை ஒரு வாட்டி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும்.
அப்புறம் நாங்களும் ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டும் எடுத்துட்டு ஈவினிங்க்கு மேலே டின்னருக்கு எங்கேயாச்சும் வெளியே போய் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணிட்டு தான் மதுரை காமராஜர் சாலை ரோட்டில் இருக்கிற ஹோட்டல் ஸ்ரீ சபரிஸ் பியோர் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். நாங்கள் இதே அவுட்லெட்டுக்கு பல வாட்டி லஞ்ச் சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம். இங்கே பியோர் வெஜிடேரியன் மீல் சூப்பராக கிடைக்கும். அஃபோர்டபுள் ப்ரைஸில் வேறு லெவல் டேஸ்ட்டில் வெரைட்டிஸும் எக்கச்சக்கமாக இருக்கும். பட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் டின்னருக்கு இந்த அவுட்லெட் சூஸ் பண்ணி வர்றது. பிகாஸ் நாங்கள் எப்போ டின்னர் சாப்பிட்ணும், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும், ஒரு சூப்பரான வெஜிடேரியன் டிஃபன் ஐட்டம் சாப்பிடணுன்னாலுமே பெரியாரில் இருக்கிற அந்த சபரிஸ்க்கு தான் போவோம். பிகாஸ் அங்கே டிஃபன் ஐட்டம்ஸ்லாம் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். என்ன க்ரௌடு தான் எக்கச்சக்கமாக இருக்கும், பட் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். பட் இதுவும் அதே கடை தானே, பிரான்ச் மட்டும் தானே வேறு. நம்ம ஏன் இது வரைக்கும் இங்கே டிஃபன் சாப்பிட்டதே இல்லை, இங்கே போய் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இங்கே வந்து சில்லி பரோட்டா, தோசை, பொங்கல் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். பட் அந்த கடை தான் எனக்கு என்னமோ டிஃபன் ஐட்டம்ஸில் பெஸ்ட்டாக தெரிஞ்சிச்சு. நீங்கள் ஒரு வேளை டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ் சாப்பிடணுன்னா யோசிக்காமல் பெரியாரில் இருக்கிற சபரிஸ்க்கு போங்க. ஒருவேளை உங்களுக்கு தரமான வெஜ் மீல்ஸ், வெரைட்டி ரைஸ்லாம் சாப்பிடணுன்னா காமராஜர் சாலையில் இருக்கிற இந்த சபரிஸ்க்கு வாங்க. ரெண்டுமே ஒரே கடை தான், பட் பிரான்ச் மட்டும்தான் வேறு வேறு. பட் எங்கே எது பெஸ்ட்டோ அதை தானே சொல்ல முடியும். இங்கே மீல்ஸ் தான் பெஸ்ட்டு, அங்கே டிஃபன் ஐட்டம்ஸ் தான் பெஸ்ட்டு. அந்த கடையை பற்றி கூட நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். ஷீருஸ் டைனிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஷார்ட்ஸையும் பார்த்துருப்பீங்க. சில்லி பரோட்டா, பொங்கல் எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு இனிமே கொஞ்சம் வயிற்றுல இடம் இருந்தனால கடைசியாக ஒரு தோசை வாங்கி 2 பேருமே 50-50 ஷேர் பண்ணி சாப்பிட்டு டின்னரையும் முடிச்சிட்டோம். அதுக்குன்னு இந்த கடையில் ஆவரேஜாக இருக்குன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. நான் சொல்றது 2 சபரிஸ்குள்ள டிஃபரன்ஸ் மட்டும்தான். பட் அதர் வெஜ் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது டேஸ்ட்டும் சரி, ப்ரைஸும் சரி வர்த்தபிளாக இருக்கும். வாழைப்பழமும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காம நம்ம சேனல் ஷீருஸ் டைனிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. இனிமேல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Sheerus Dining, your fooding destiny. Bye guys.